எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம். இதில் ஜெனரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படின்னு டோட்டலாக ஒரு 75 மார்க்குக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் மேற்கொண்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் அந்த வீடியோ எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின், அதாவது அந்த 10 கொஸ்டின் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா நானும் எடுக்கலை, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது இங்கிலீஷில் இருக்கும், அது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின் ஜஸ்ட் ஆன்சர் சொன்னால் நல்லா இருக்காது, சில முக்கியமான கொஸ்டின்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதோடைய பேக்ரவுண்ட் சில விஷயம், அதாவது 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் கொஸ்டினாக கேட்கலாம். ஃப்யூச்சரில் ஒரே கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டாங்க, அதோடைய பேக்ரவுண்டில் வேறு ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக ஒரு ரெண்டு பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ என்னால் முடிஞ்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். மகாவீரரின் தாயார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஜஸ்ட் நான் காட்டுறதுக்குள்ளே ஆன்சர் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா திரிசாலா அப்படிங்கிறவங்க தான் இந்த மகாவீரர் அவங்களுடைய அம்மா. ஓகேங்களா? திரிசாலா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த சமண மதத்தில் 24வது தீர்த்தங்காரர் யார் அப்படின்னா நம்ம மகாவீரர் வந்து 24வது தீர்த்தங்காரராக வந்து இருப்பார். சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்காரர் இருப்பாங்க. அதில் அந்த மகாவீரருடைய அம்மா தான் இந்த திரிசாலா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மற்றும் இன்றைய பீகாரை சேர்ந்த குந்த் கிராமத்தை சேர்ந்த சமண மன்னர் சித்தார்த்தருடைய மனைவியாக இருந்தவங்க தான் திரிசாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆச்சாரியா பத்ரபாகு அப்படிங்கிறவங்க 433லேருந்து 357 கிமு 357 எழுதிய பாரம்பரிய சமண ஆகமங்களான கல்பசூத்திரத்தில் அவர் குறிப்பிடப்படுகிறார். கல்பசூத்திரம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது, அதில் வந்து திரிசாலாவை பற்றி எழுதியிருக்காங்களாம். இது முதன்மையான தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கிறது. முதன்மையான தீர்த்தங்காரருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த கல்பசூத்திரம் சொல்லுது. அதில் வந்து இந்த திரிசாலாவை பற்றி சொல்லியிருக்காங்க. திரிசாலா யாருன்னா மகாவீரருடைய தாயார். மகாவீரர் யாருன்னா 24வது தீர்த்தங்காரராம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வர்தனாவின் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாணப்பட்டர் அப்படின்றவர் தான் ஹர்ஷவர்தனருடைய அரசவை கவிஞராக வந்து இருந்திருப்பார். வட இந்தியாவில் கிபி 606லேருந்து 647 ஆண்டு காலகட்டத்தில் மன்னராக இருந்தவர் தான் ஹர்ஷவர்தனர் அப்படின்றவர். அவருடைய அரசவையில் இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாணப்பட்டர் அப்படின்றவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரது முக்கிய படைப்புகளில் ஹர்ஷரின் வாழ்க்கை வரலாறு, ஹர்ஷசரிதம் மற்றும் உலகின் ஆரம்பகால நாவல்களின் ஒன்றான காதம்பரி ஆகியவை அடங்கும். ஓகேங்களா? ஹர்ஷருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த பாணப்பட்டர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஹர்ஷசரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஹர்ஷசரிதத்துடைய ஆசிரியர் யாருன்னு டைரெக்டாக அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பாணப்பட்டர். அது மட்டும் இல்லாமல் உலகின் ஆரம்பகால நாவல்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய காதம்பரி அப்படின்றதுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாணப்பட்டராம். ஓகேங்களா? அடுத்து சமஸ்கிருத மொழியின் முதல் இலக்கண ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா பாணினி அப்படின்றவர் தான் சமஸ்கிருத மொழியுடைய முதல் இலக்கண ஆசிரியர். பாணினியை பொறுத்த வரைக்கும் காந்தாரத்துடைய சமஸ்கிருத இலக்கண நிபுணராக வந்து இருந்திருப்பார். அவர் தனது சமஸ்கிருத இலக்கணத்திற்காக குறிப்பாக அஷ்டத்யாயி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? குப்தர்கள் காலகட்டத்தில் வருவார். அஷ்டத்யாயி அப்படின்றது 8 அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடரில் மற்றும் ஓகே, இதெல்லாம் வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டத்யாயுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாணினி, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சமஸ்கிருத மொழியின் முதல் இலக்கண ஆசிரியர் யார் அப்படின்னா பாணினி. அவ்வளோதான். இந்த இதெல்லாம் வளவலன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அஷ்டத்யாயினா 8 அத்தியாயங்கள், அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த பிரபல கவிஞர் காளிதாசர் யாருடைய அரசவையில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2, அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் தான் காளிதாசர் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, குப்த பேரரசர் மிகவும் புகழ் பெற்றது யாருடைய காலகட்டத்தில் தான் 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? இவர் வந்து சந்திரகுப்தா, விக்ரமாதித்ய
இது மாதிரி நிறையா பட்டப்பேரவர்களுக்கு வந்து இருக்கும். அது மேற்கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வராத கொஸ்டினே இருக்காது. அடுத்தடுத்து வரப்போ 2 பாயிண்ட்டை நான் இடையில சேர்த்துடுறேன். ஓகேங்களா. அடுத்து சமுத்திரகுப்தரின் மகன் யார் அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஓகே, இவருடைய காலகட்டத்தில் எந்த பயணி வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு பாகியான்னு நினைக்கிறேன். பாகியான்கிற பயணி வந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து சமுத்திரகுப்தரின் மகன். ஓகே, மேற்கு சத்திரபதிகளை வென்று தற்கால குஜராத்து, ராஜஸ்தான் பகுதிகளை கைப்பற்றி வட இந்தியா முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவரின் ஆட்சியின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 380லேருந்து 415 அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பார். ஓகே, கலை, இலக்கியம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை செழிப்பின் உச்சத்தை தொட்டது. இந்து சமயம் மீண்டும் மிக பொலிவுடன் செழித்தோங்கியது யார் காலகட்டத்தில்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம 2 அடிக்கடி பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். அடுத்து பின்வருவற்றில் யார் மருத்துவர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுஷ்ருதர் ஒரு மருத்துவர் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்வாகா அப்படின்றவங்க தான் மருத்துவர் கிடையாது. சரகாங்கிறது மருத்துவர். தன்வந்திரி அப்படிங்கிறவங்க மருத்துவர். அது நம்மளுக்கு தெரியும். அது இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் அவருடைய அவையில் தன்வந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து மருத்துவராக இருந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து கலிங்க போர் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கிமு 261 காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இந்த கலிங்க போரில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசோகர் அரியணை ஏறிய பிறகு நடத்திய போரில் மிகப்பெரிய போர் அப்படின்னா இந்த கலிங்க போர் வந்து சொல்லலாம். கீழே நான் நோட் பண்ணியிருக்கேன். அசோகரின் கல்வெட்டுகள் அடிப்படையில் அதாவது கிமு 262 61 அந்த காலகட்டத்தில் நடந்ததாக வந்து சொல்லப்படுது. அசோகர் அரியணை ஏறிய பிறகு நடத்திய ஒரே பெரிய போரானது வந்து இந்த கலிங்க போர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து அஜந்தா மற்றும் எல்லோராவின் குகைகளில் பின்வருவற்றை சேர்த்தவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க, பௌத்தர்களுடைய காலகட்டம் தான் அஜந்தா மற்றும் எல்லோரா குகை. ஓகேங்களா. அஜந்தா மற்றும் எல்லோரா குகை யாருடைய தொடர்புடையது அப்படின்னா பௌத்தர்களுடைய தொடர்புடையது. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து சங்க காலத்தில் ரோமானிய வர்த்தகத்தின் மையத்தை குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதுரையா, அரிக்கமேடா, பூம்புகாரா, முசிறியா அப்படின்னா முசிறி தான் ரோமானிய வர்த்தகத்தின் மையமாக வந்து இருந்திருக்கதா சொல்லப்படுது. சேர வம்சத்தின் முக்கிய நகரங்கள் என்னென்ன அப்படின்னா முசிறி இருந்திருக்கும், பாந்தர் மற்றும் வஞ்சி. ஓகேங்களா. சேரர்களுடைய முக்கிய துறைமுக நகரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா முசிறி, தொண்டி, வஞ்சி, பந்தர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ரோமானியர்கள் முசிறியில் அகஸ்டஸ் கோயிலை வந்து ரோமானியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முசிறி, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய முசிறிங்கிற பகுதிக்கு வந்து அகஸ்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை என்ன கேட்டிருக்காங்க, சங்க காலத்தில் ரோமானிய வர்த்தகத்தின் மையமாக வந்து எந்த ஊர் இருந்திருக்கு அப்படின்னா முசிறி இருந்திருக்கு. அங்கே ரோமானியர்கள் வந்து அகஸ்டஸுக்கு கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிந்து வெளியின் பெரிய குளியல் குளம் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி கேட்டாங்களே மேக்ஸிமம் அதுக்கான ஆன்சர் மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். ஓகேங்களா. நிறைய விஷயம் மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் மொஹஞ்சதாரோ தான். குளியல் குளம் வந்து மொஹஞ்சதாரோ. அடுத்து நடனமாடும் பெண் சிலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவுமே இந்த மொஹஞ்சதாரோவில் தான். பூசாரி ஆசான் சிலைன்னு சொல்லுவாங்க, அது எங்கே கிடச்சின்னா அதுவுமே மொஹஞ்சதாரோவில். இந்த மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றவங்க 1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுமாதிரி இன்னொரு விஷயம் கேட்பாங்க. சிந்து இதுலேயே வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 இருக்கு இல்லையா, அதுலேயும் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மொஹஞ்சதாரோ போட்டுருணும். பழையது எது, ரொம்ப பழசு எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பான்னு சொல்லிடுவாங்க. அதுதான் பொதுவாக ஒரு பேர் சொல்லுவாங்க. அதாவது சிந்து சமவெளிக்கு பேர் இன்னொரு பேர் ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பேர் சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுலே அது பழசுங்கிறதுனால அந்த பேரை வந்து சிந்து சமவெளிங்கிறத தூக்கிட்டு ஹரப்பா நாகரிகன்றதை சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இருக்கிறதுலே பழசு எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பான்னு சொல்லணும், பெருசு எதுன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோன்னு சொல்லணும். சிந்து சமவெளியை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த கொஷின் அடிக்கடி நான் வந்து சிந்து சமவெளி பற்றி இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிலாம் கொஷின் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் இடையில நான் சேர்த்து விட்டுறேன். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான 10 கொஷின் முடிஞ்சிருச்சு. இது போல் டெய்லியும் ஒரு 10 கொஷின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.